Hi friends, welcome to JHJC Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 33 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 32 வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். இது 60 டேஸ் சேலஞ்ச் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களை பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு 60 டேஸ் சேலஞ்சில் இருக்கிறோம். ஸோ இதில் 33rd அதாவது 33 வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் அண்ட் பார்ட்டிங், அதாவது சந்திப்பு அண்ட் விடைபெறுதல். சந்திப்பையும் விடைபெறுதலும், ஒருத்தரை சந்திக்கும் போதும் விடைபெறும் போதும் நம்ம என்னென்னலாம் பேசுவோம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். காலை வணக்கம், காலை வணக்கம் இல்ல வந்தனம், வணக்கம், இதெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குட் மார்னிங். இப்ப புதுசா நம்மள யாராவது பாக்குறோம், ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா குட் மார்னிங். காலை வணக்கம், வந்தனம், வணக்கம் எல்லாத்துக்குமே நம்ம குட் மார்னிங் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்கள மீட் பண்றோம் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேசலாம். நெக்ஸ்ட் சொல்லு, சௌக்கியமா, சுகமா, இல்ல நலமா, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்கணும். இப்போ குட் மார்னிங் சொன்னவங்களுக்கு காலை வணக்கம் சொல்றாங்க ஒருத்தவங்க, அவங்க பார்த்து நம்ம சௌக்கியமா எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லும்போது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, அதுக்கு வந்து ஹலோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹலோ ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ, சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சுகம், நீங்கள் நன்றி, நீங்கள் எப்படி இருக்கீங்க. இதை நம்ம சொல்லுவோம்ல, நம்ம கிட்ட சௌக்கியமான்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன்ப்பா நன்றி, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்போம்ல. ஸோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்னு பாத்தீங்கன்னா வெரி வெல். நான் சுகன்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம், வெரி வெல், வெரி வெல். தேங்க்யூ, நன்றின்றதுக்கு தேங்க்யூ. நம்மள கேட்டாங்கல்ல எப்படி இருக்கீங்கன்ட்டு, அதுக்காக நன்றி அப்படின்றதுக்காக தேங்க்யூ அண்ட் யூ அப்படின்னு கேட்கணும். அதாவது நீங்க எப்படி அப்படின்றதுக்காக தான் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது தான் ஷார்ட்டா அண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். ஓகேங்களா. அதாவது ஹவ் ஆர் யூ நம்மள யாராவது கேட்டாங்கன்னா வெரி வெல் தேங்க்யூ அண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். வெரி வெல் தேங்க்யூ அண்ட் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ அவங்கள கேட்காம ஜஸ்ட் நீங்க மட்டும் நலமா இருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன். ஐ எம் ஃபைன்றது நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதுக்காக சொல்றது. நெக்ஸ்ட் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். இப்போ நம்ம யாராவது பார்த்துருக்கோம், அவங்கள சர்ப்ரைஸா மீட் பண்ணிருக்கோம், அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ஐயோ உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறவங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ எம் glad to see you. I am glad to see you அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், அது என் பாக்கியம், அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஸோ உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, இதை நீங்க பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். இருக்கட்டும், இது என்ன, இது என் கடமை தானே, இது என் பாக்கியம் தானே அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மை, இந்த இட் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டோம், அதாவது கமாவை கீழே போடுவோம்ல, அது மேல போட்டோம்னா இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ் அப்படின்றத இட்ஸ்ன்னு ஷார்ட்டா சொல்றோம். ஓகேங்களா. இட்ஸ் மை பிளஷர், இட்ஸ் மை பிளஷர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இட்ஸ் மை பிளஷர்னா இது என்னுடைய கடமை தானே, இது என்ன பாக்கியம். இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா ஓ மை பிளஷர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்லலாம்னா அது வந்து எனக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவா சொல்றது, ஒரு திகைப்போட நம்ம சொல்றது. அவங்க பார்த்ததுல சந்தோஷத்துல நம்ம ஒரு திகைப்போட வாங்க வாங்க இட்ஸ் மை பிளஷர். ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ரொம்ப முக்கியமானவங்க எனக்கு எந்த ஹெல்ப் பண்றீங்கன்னா ஓ இட்ஸ் மை பிளஷர், நான் தாராளமா பண்ணுவேன், இது எனக்கு பாக்கியம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம்ல, சோ அதுக்காக பண்றது. நெக்ஸ்ட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, இப்ப யாராவது புதுசா பாக்குறோம்னா ஐயோ பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லும் போது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் எ long time, it is a long time since we meet. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்லி இதை சொல்லுவோம். அடடே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு
இட்ஸ் எட் லாங் டைம் சின்ஸ் வி மீட் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை பற்றி அதிகம் கேட்டிருக்கிறேன். நான் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிலரை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஆளுங்கள்லாம் பார்த்தோம், இல்ல சினி ஸ்டார்ஸை பார்த்தோம்னா ஐயோ நான் அவங்கள ரொம்ப என்ன மிஸ் பண்றேன், நான் அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி சொல்லல. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் heard a lot about you. I heard a lot about you அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யார் என்று பார். இப்ப யாராவது வீட்டுக்கு கதவு தட்டுறாங்கன்னா ஐயோ யார் வந்திருக்கான்னு வந்து பாரு, ஐயோ எவ்வளவு பெரிய ஆளு வந்திருக்காங்க அப்படி சொல்லுவோம்ல. சோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா லுக் who is it. Who is it இல்லைன்னா who is here. look who is here இல்லைன்னா who is it. யார் வந்திருக்கான்னு பாரு. இப்போ யார்கிட்டயா சொல்லுவோம்ல யார் வந்திருக்கான்னு பாரு, எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லி சொல்லுவோம்ல. சோ அதுக்காக லுக் who is it இல்லைன்னா who is here அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒன், என்னை கண்டு நீங்கள் வியப்படைகிறீர்களா. வியப்படைகிறீர்களா வியப்படைகிறீர்களா இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஓ என்னை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்பி கேக்குறாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர் யூ surprised. Are you surprised? Are you surprised to see me? உங்களை என்ன பார்க்கும்போது நீங்க ரொம்ப வியப்படைறீங்களா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா அப்படின்றதுக்கு ஆர் யூ சர்ப்ரைஸ்ட் டு see me அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்ப நம்ம ஒருத்தவங்களை விட்டு விடை பெறுறோம், நம்ம கிளம்புறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் தமிழ் சென்டென்ஸ் எழுதல, இங்கிலீஷ்ல அப்படியே சொல்லிடுறேன். நம்ம ஒருத்தவங்களை விட்டு விடைபெறோம், ஓகே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம், ஓகே அப்ப நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது பாய் 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 இல்லைன்னா குட் பாய் அப்படின்னு சொல்லலாம். உங்களை விட்டு விடைபெறேன் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தான் பாய் பாய் இல்லைன்னா குட் பாய்ன்னு சொல்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த மீட்டிங் அண்ட் பார்ட்டிங், சந்திப்பு, விடைபெறுதல், இந்த வேர்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல், அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் இல்லாம இப்போ புதுசா 5 நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிஃப்ரெண்டா புது வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்க, அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 வேர்ட்ஸ் தான் நீங்க டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்து அந்த சேனலையும் பார்த்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, see you, take care, God bless you.